ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவம் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வரணும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட சேனல், நம்மளோட வீடியோக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும். பட் நம்மளோட சேனல் மறந்து வரக்கூடிய சேனல். ஏன்னா லாஸ்ட் 3 வருடமாக இந்த முன்னேற்றம் விடாமல் 340 சுற்றிட்டுருக்கு. ஸோ நண்பர்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணால் அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும் சொல்லிட்டு வீடியோ வைப்பேன். ஏன்னா இப்போ அந்த விஷயத்தை பேசுகிறதுனால டிஸ்கிளைமர்னு சொன்னேன். நம்ம சேனலில் நம்ம யாரையும் கலக்கிறோம் பற்றி பேச மாட்டோம். நடக்கிற விஷயத்தை தான் எடுத்து போடுவோம். வேறு யாரையும் கொலை சொல்லியோ இல்லை வேறு எந்த அமைப்பையோ எந்த மத அடையாளத்தையோ அடிக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம சேனலில் போட மாட்டோம். அப்படி ஒரு சேனல் நம்ம சேனலை ஆதரிக்காத சொல்லிட்டு வீடியோ கொள்ள போகிறேன். டிஸ்கிளைமர் திரும்பி சொல்கிறேன். இந்த விஷயத்தை பேசினா நம்ம யாருக்கு எதிரான கிடையாது. ஆனால் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ நம்மள தான் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையோட வீடியோ போகிறேன். இப்போ ஒரு கட்சி ஒன்று வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த கட்சி எப்பயுமே பார்த்திங்கன்னா அது ஒரு உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு கட்சி அது என்ன கட்சிக்குன்னா நாத்தாக்கான ஒரு கட்சி. அந்த நாத்தாக்கா கட்சி ஆக்சுவலாக அவர் ஆரம்பிக்கிற அந்த கட்சி அது இன்னொருத்தர்கிட்டேருந்து எடுத்து வர்றது. அது எப்படின்னா, இது ஆர்எஸ்எஸோட கிளை கழகமாக தான் தமிழ்நாட்டில். ஏன்னா ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக். இது எப்படியும் ஸ்ட்ரெயிட்டாக கூட வரல. ஸ்டேட்டாக மக்கள்கிட்ட தோல் ஒழிச்சு கலந்துக்கிட்டு இந்த நாத்தாக்காவோடைய இதை அவங்களுடைய அஜெண்டாவை யூஸ் பண்ணுறாங்க இந்த சம்மந்தப்பட்ட அமைப்பு. அவ்வளோதான். என்ன அதான் அந்த அழைப்பு ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம்னா மத அடையாளத்தையோ நம்ம ஒரு அமைப்பையோ கேவலப்படுத்தவே வேணும். ஸோ அந்த அமைப்பு தமிழ்நாட்டில் உருவது 2008. 2008 வரைக்கும் இந்த நாத்தாக்காவுடைய தலைமை இருக்கு பார்த்திங்கன்னா திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய ஆள். 2008 அது கட்சியாக எதுக்குன்னா 2008 கடைசியில் 2009 கட்சி வருது. 2010 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கட்சி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2008 செயல்படாமல் வந்த கட்சி. அது ஒரு பிரபலமான நாளிதழுடைய ஆசிரியர் வந்தக்கூடிய ஆள் தான். அவர்கிட்ட இந்த அமைப்பு, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பேசி அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குது. 2009 எதுக்குன்னா இந்த ஈர விடுதலைக்காண்டிய விஷயங்களை முன்னெடுப்புனா அப்போ அவங்களோட ஈர விடுதலை போராட்ட திரு பிரபாகரனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கையெடுக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு இந்த நாத்தாக்கா கட்சி ஒத்துப்போக மாட்டாமல் இவங்களுடைய இந்த கட்சியோட தலைமை ஒழுங்கினர் இருக்கக்கூடிய ஆளை இவரோட பிரபாகரனை இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று எடிட் பண்ணி ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணி ஃபோட்டோஷாப் மார்க்கிங் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இருக்கிற மாதிரியும் போடலாம், நீங்கள் இல்லாத மாதிரியும் போடலாம். அந்த இதில் வெட்டி இந்த ஃபோட்டோவை எடுத்து சமூக வலைதளங்கள் பக்கங்கள் அப்போ தான் சமூக ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் அப்போ தான் என்ட்ரி ஆகட்டும் அந்த நேரத்தில் எடுத்து போடுறாங்க சமூக வலைதளங்களில். அப்போ யூடியூப்பு கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதில் சில ஊடகங்கள் சில படித்தே போல. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பார நான் பிரபாகரனுடைய பிள்ளைன்னு சொல்லி பண்ணது. அவருடைய பேரை யூஸ் பண்ணி சில ஆட்கள்கிட்ட நிதி திறனடியை வசூல் பண்ணி வயலை போட்டது இது எல்லாமே தெரியும். ஆனால் இந்த கட்சி எதுக்கு தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க, இவங்களுடைய அஜெண்டா, அந்த ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டா டேரக்டாக தமிழ்நாட்டில் வராமல் இருக்கிறதுக்கான. ஏன்னா மக்கள் காயத்து பேர் சொல்லிட்டு மறைமுகமாக இந்த நாத்தாக்காவை தமிழ் தேசியம்னு ஒரு அமைப்பை வச்சு உள்ளே வர்றாங்க. ஸோ இந்த கட்சி வாரிசுகளுக்கு எதிரான கட்சி அப்படி இப்படி திராவிடத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வாரிசுகளுடைய திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம்லாம் விஷயத்தை பண்ணேன். திராவிடம்னா என்னங்கிறத விட இந்த ஒரிசா, மேற்கு வங்காளம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதியில் ஒருங்கிணைந்த ஒரு பிராமணர்கள் இல்லாத ஒரு கட்சி, ஒரு அமைப்புமாங்க. பிராமணர்கள்னால் யாருன்னா
அவங்க வந்து ஒரு ஆரிய குடிம்பாங்க. ஆரியர்கள்னால் எங்கேருந்து வந்தால் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து மோரியன் கணவாய் வழியாக வந்து இந்திய திருநாட்டில் வந்து குடியேறினவங்க தான் ஆரியர். இந்த ஆரியர்கள் அமைப்புக்கு இல்லாத ஒரு அமைப்பாக உருவாக்குறவர் தான் ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்த பிராமணர்கள் இல்லாத இயக்கம் வந்து மிகப்பெரிய பங்கு செலுத்திச்சு. ஸோ இந்த இயக்கத்துக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ணோன்னா இந்த தாய் கழகமாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ்க்கு சில முரண்பாடுகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னால் இது வந்து ஆரியர்களுடைய பிராமணர்களோட அமைப்பு. இதுக்கு நேராக திராவிடம்னா திராவிடத்தை வந்து எப்படியோ வேறு நடக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. 2010 ஆட்சி மாற்றம் சில விஷயங்களை வந்து கையில் இருக்கும் போது அப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து பிரிஞ்சது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர்களுக்கான கட்சிங்கிறது கொஞ்சமாக விஷயத்தில் வந்து கூடுறாங்க. 2014 வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது இந்த இயக்கம். சரி, இது ஒரு விஷயம். இப்போ இந்த நாத்தாக்கா எதுக்கு இங்கே ஊரில் வர்றாங்கன்னா, இவங்களுடைய அஜெண்டா தேர்தலை ஜெயிச்சு ஒரு பிரதிநிதியை அனுப்புறது கிடையாது. இவங்க இந்த அதிருப்தி ஓட்டிருப்பாங்கள்ல, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சில அதிருப்தி ஓட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து திமுகவுக்கு போகக்கூடாது, இல்லை திமுகவோ இல்லை வேறு எதாவது கட்சிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை உள்ள களமிறக்கி அதோட அதிருப்தி ஓட்டலாம் ஃபுல்லாக இதில் வாங்கி இதை ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சியும் பணம் வாங்குறாங்க. அதை மிக முக்கியமாக பணம் கொடுக்குறது 2 கட்சி. ஒன்று தமிழ்நாட்டை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்திய ஒன்றியத்தில் ஒரு ஆளுமிக்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு கட்சி. இந்த 2 கட்சிகிட்டே பணத்தை வாங்கி இந்த ஓட்டை எப்படியாவது இந்த எதிர்கட்சி அனைத்து அதிருப்தி ஓட்டுகளை போகாமல் தங்களோட அமைப்புக்கு அதை வாங்கி ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கட்சி இறக்குறது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை சில பேர் வந்து என்னென்னா, சில பேர் தன்னோட வாழ்க்கையை அழைச்சி தன்னோட இலங்கைகள் ஒரு தலைமுறையை கொடுத்து குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. போட்டால் அன்றைக்கி வந்து நயந்திர மட்டும் போயிட்டு அந்த கட்சி எடுத்துகிட்டு கொள்கையெல்லாம் போட்டு இப்படி போயிட்டு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் மிக முக்கியமான ஆள் 2 பேர் சொல்லணும்னா, ஒன்று ராஜீவ் காந்தி, இன்னொன்று கல்யாண சுந்தரம். இந்த கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் எதுக்கு நாத்தாக்கிறது வெளில வராங்கன்னா, இப்போ அந்த கட்சியோட கொள்கை வந்து முரணாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2 பேர் வர்றாங்க. வெளில வந்து திராவிடத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜீவ் காந்தியும், திராவிடத்துக்கு சில விஷயங்களை ஒத்து போய் சில விஷயங்கள் முரண்பாட்டு இருக்கக்கூடிய கட்சியில் கல்யாண சுந்தரமும் போய் சேர்ந்தாங்க. இந்த கல்யாண சுந்தரம் வந்து இந்த நாதாக்காவுடைய தலைமை இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு சில நடிகையோட சபலாபம் பண்ணாங்கன்னா அவர்களை எப்படியோ அடக்கிறதுக்கு இந்த கல்யாணத்தை உபயோகப்படுத்தி அவங்க நிதி திறனை வந்து வச்சு இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு சில அங்கே இருக்கக்கூடிய கிரைக்கழக செயலாளர்களை பயன்படுத்தி அதை இருக்கக்கூடிய ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு இது இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ் அமைப்பும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பும் செயல்படுத்துறதுக்காக மற்றவர்களுடைய குற்றச்சாட்டு வருது. இதை பெரிய அளவில் ராஜீவ்காந்தி வெறுத்து தான் பேசுகிறாரு. அப்போ ராஜீவ்காந்தி வந்து இதை விட்டு விடாங்க. அதை விட்டு வரணும்னா கல்யாண சுந்தரம் சில விஷயங்கள் பேசுகிறார். கல்யாண சுந்தரம் கட்சி விட்டு இருக்கிறாரு. கல்யாண சுந்தரம் போய் அதிமுக இருந்தாலும் நாத்தாக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு மறைமுகமாக வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ராஜீவ்காந்தி நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுக பேசுறதுக்கு அப்புறமா இந்த ராஜீவ்காந்தி எப்படியா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கல்யாண சுந்தரமும் நாத்தாக்கள் இருக்கக்கூடிய சில தம்பிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜீவ்காந்தை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இதுதான் அதெல்லாம் கட்சியோட கொள்கை பொறுப்பாடு, அது கட்சியோட கோட்பாடுகள், அதை நம்ம பேசி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை பேசுவாங்கன்னா, தமிழ் ஈழத்துக்கான போராடக்கூடிய ஒரு போராளியாருன்னா பிரபாகரன். அவர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இலங்கையில சில பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பிரபாகரன். இந்த பிரபாகரனை வந்து எப்படியோ ஈழப்போருடைய இறுதியில் கொள்ளுன்னு சொல்லிட்டு போனோம். அப்போ அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் வந்து குழல் இந்த ஆள் வந்து உள்ள போய் நான் குழல் கொடுக்குன்னு திருநந்தியை வாங்கி வயலை போடுறாரு. அப்போ குழல் கொடுத்துட்டு இப்போ இலங்கை தமிழர்களை நீங்கள் ஏமாற்றி தான் நீ கட்சி நடத்திட்டு இருக்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை தொடர்ந்து அவன் இப்போ இதை உண்மையே வெளில வந்துட்டு நாங்கள் வந்து இது வந்து இந்த விஷயத்த இது பண்ணால் இதுதான் நீட்சிக்கு தான் இந்த கட்சி தான் எனக்கு வாங்கி கொடுத்து அமைப்பு தான் எனக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி விரும்பியே வந்துட்டு இது மாற்றி பண்ண ஒரு இது வச்சு
பிரபாகரனுடைய போட்டோவோட நான் வந்து பண்ணேன். இதை வந்து பாருங்கள், இது வந்து நான் தான் வந்து தமிழ் தேசியம் தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமே இன்றைக்கி உண்மையை போட்டு உடைச்சதுக்கப்புறமா இன்னைக்கு கோவம் வருது. கோவம் மட்டும் ஈர்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்குறாங்க. இதுதான் மெயினாக. ரெண்டாவது, வாரிசுக்கு எதிரான கட்சியும் வாரிசுக்குன்னா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி யாருன்னா முன்னாள் சபாநாயகர் வந்து திரு காளிமுத்தருடைய மகன். இவங்களை வந்து கட்சியில் தலைமையை போட்டதுக்கு அப்புறமாக சில ஆட்கள் வெளில வர்றாங்க. சில ஏன்னா வாரிசுக்கு எதிராக வாரிசை உடம்பு போடுறீங்கன்னா அப்போ சில முரண்பாடு. இதில் முக்கியமான ஆட்கள்லாம் வருவாங்க. அதில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா நாச்சியார் சுகந்தி, ரெண்டாவது காளியம்மாள். நாச்சியார் சுகந்தி வெளில வந்துட்டாங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா காளியம்மாரை வந்து எப்படியோ டார்கெட் பண்ணி வெளில அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் சில பேரங்கள்லாம் பேசி பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி இந்த காளியம்மார் வந்து இப்போ நடிகருடைய கட்சியில் இறையறாதாக்கா இப்போ செய்தி போயிட்டுருக்கு. அது யாரும் வந்து அவங்களும் மறுக்கிற, நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்மார்களும் மறுக்கிறேன். இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை பேச வரேன்னா, இன்றைக்கி நானும் சமூக போராதின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்தமாரி தமிழர்களுடைய உரிமைக்காக போராடின திரு பிரபாகரனுடைய படத்தையும் அவருடைய கொள்கையையும் நீங்கள் வந்து கேவலப்படுத்தி அவருடைய படத்தை வாங்கி அவருடைய பேரை யூஸ் பண்ணி நீ திறநிதி வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தம்பிகள் போயிட்டுருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யோசித்து பார்த்தா பதில் இருக்கும். எதுக்கு இந்த விஷயம் போகிறோம்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க. அங்கே பெரியாருடைய கொள்கையை நீங்கள் வந்து ஏற்ற விஷயம் பேசுகிறப்பமா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை அடித்து விளாட்டுறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் இப்போ இந்த ஒரு விழாவில் வந்து அந்த அமைப்புடைய ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இப்போ வந்து ஒரு ஆய்வாளிகள் பற்றி நடத்திட்டு இருக்கக்கூடிய தலைமை பதிப்பாளர் இருக்கிறார். அவர் அந்த அமைப்பை வந்து பேசிட்டார். இப்போ அவர் சொன்னது அப்புறம் என்னென்னா, சரி இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு 2026 களம் காணப்போகிறோன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு பேச்சு இருக்குது நேதாக்கால. ஏன்னா 7வது கிழக்கு தேர்தல் வந்து ஆளுங்கட்சி சரமாக நீங்கள் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய சதவீத வாக்குச்சாவத்தை எப்படி மக்கள்கிட்ட சென்றிருக்கு அதை ஒரு டெஸ்டிங் பார்த்துருவோன்னு சொல்லி தான் நிற்கிறீங்க. அது வந்து ஒரு இரட்டை இலக்கமாக நடத்து பண்ணணும். இதை வச்சு நம்ம 2026 நிற்கணும்னா இப்போ 2026 2025 இடைத்தேர்தலில் உங்களுடைய முகத்தில் கிழிஞ்சு தொங்குது. ஸோ இதை தான் அந்த கட்சியோட நிலைப்பாடு. நான் பார்த்தா நான் வந்து தமிழ் தேசியத்துக்கு குரல் கேட்டிருக்கேன். தமிழர்கள் இறைமொழி, என் தமிழர்கள் என்னை மட்டும் யார் தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு தொடர்ந்து அறிஞர் பண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஜெண்டா. ஒரு இடத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டாவை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை இங்கே அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, செயல்படுத்தி காமிச்சிருக்கீங்க. இதுதான் நிலைமை. ஸோ இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த கட்சிக்கு நமக்கு எந்த சம்பவம் முடியாது. நம்ம அவங்களுடைய கொள்கையில் சில விஷயங்கள் மூலமாக அந்த கொள்கையை ஆதரிக்கிறோம். அது மாற்றம் வேணும் தான் தமிழ்நாட்டுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒழுங்காக இருக்கக்கூடிய கட்சியை கூட தமிழ்நாட்டை உட்கார வைக்கணும். அதுதான் எல்லாருடைய நிலைமை. ஏன்னா திராவிடத்துக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க. திராவிடம் வந்து குட்டி சரி ரைட், அதெல்லாம் எதுக்குறையா தமிழ்நாடு முன்னேறமாக இருக்குது, தமிழ்நாடு ஊழல் பதவின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. நீ என்ன எழுதிருக்க திறநதிங்கிற ஒரு ஊழலை ஒரு இதை வந்து நீ கையில் எடுத்து படிக்கிட்டு உருட்டிகிட்டு வந்துருக்க. உனக்கு நம்பி சில ஆட்கள்லாம் போகிறாங்க அவங்கள சொல்லணும். நம்ம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் டேக் பண்ணி பேசுவாங்க. நம்ம அதை பற்றி பண்ண நான் யாரையும் வந்து குழப்பி பேசுகிறேன். நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து போடுங்க. இந்த 2 நபரை வந்து பேசுறதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் திறந்து பண்ணிட்டு சொல்லி ஊடகத்தில் கிளம்பு. இப்போ இதை வந்து என்னென்னா, இது வந்து இல்லை, இது வந்து ஆளுங்கட்சியோட சதி இருக்குது. இது ஆளுங்கட்சி செய்தி இருக்குது. இப்போ உங்களுடைய முகத்தில் கிழிஞ்சு தொக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆளுங்கட்சி இருக்கிறீங்க. ஸோ இதுதான் நிலைமை. யோசிச்சுங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பேசணுமோ அவங்க பேசாமல் யாரெல்லாம் தமிழ்நாட்டை காத்தி கொடுக்கறதுக்கோ அழிக்கிறதுக்கும் சில விஷயம் பண்ணுறாங்கல்ல, அவங்க எப்படியோ கேவலப்படுத்துகிறோம். அவங்களோட கூட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடியது தான் தமிழ் தேசியம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. நிலைமையை இந்த பீடையை எப்படியோ தமிழ்நாட்டை கரைச்சிடணும் அப்படிங்கிற கோரிக்கையோட வீடியோவை முடிக்கிறேன். இந்த பேசுகிறேன்னா இப்போ யாருக்கும் எதிரானோ கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.